கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 1-2. சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனுடையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது அப்படின்ட்டு சொல்றாரு. சாத்தான் வஞ்சகங்களில விழுவது மிகவும் எளிது. ஏன்னு சொன்னா, அவன் எப்படி பேதுருடைய வாழ்க்கையில விழுந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நமக்கு அவர் போதிக்கிறார். ஏன்னு சொன்னா, அவரது ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்றதுக்காக தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இயேசுவை அறிகிற அறிவில நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, வளரணும். அதுக்காக உங்களுக்கு என்ன சொல்றாரு, தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் வாழ்க்கையில நீங்க பாருங்க, காலையில ஏசப்பா சொல்லுவாங்க அவங்ககிட்ட, நீ ஜாக்கிரதையா இரு, ஏன்னா சாத்தான் என்ன செய்ய போறான், மறுதளிக்க வைக்க போறான். எப்ப சேவல் கூவதற்கு முன்பாக நீ என்ன மறுதளிக்க போற அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே அதுக்கு பேதுருடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது மத்தேயு 26:35 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதற்கு பேதுரு, நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வைராக்கியமுள்ள அல்லது உறுதியான ஒரு தேவனுடைய சீஷர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நாள் முடிவதற்கு முன்பதாக என்ன ஆயிடுச்சு, அவர் நினைச்சது மாதிரி இல்லை, அவர் சொன்ன வார்த்தை மாதிரி அவரால் காப்பாற்ற முடியல. ஆனா என்ன செஞ்சிட்டாரு, அவரு ரொம்ப அவருடைய வாழ்க்கையில இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. ஆண்டவர் அவர் மறுதளிச்சிட்டாரு. அவர் மறுதளிச்சது என்னன்னா, அப்பதான் அவர் மறுதளிச்ச பிறகுதான் அவர் இயேசு சொன்னது என்ன செய்யறதுன்னா நினைவு கூறுறாரு. அப்படி அவர் நினைச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு உடனே அவர் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மனம் திரும்புகிறார். இது அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அதனால அவர் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்னன்னு சொன்னா, சாத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் 3 காரியங்கள்ல ரொம்ப முக்கியமா 3 காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா, மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேதுரு நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜெப விழிப்புடன் என்ன செய்யுங்க, வாழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஜெப விழிப்புடன் வாழுவோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னு சொன்னா, நீங்க வேதாந்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, பேதுருவோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ நமக்கு சொல்லல, நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களுக்கு என்ன இருக்காது, பிரச்சனை இருக்காது, சோதனை இருக்காதுன்னு சொல்ல. அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, போராட்டங்கள் அதிகமா இருக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த போராட்டத்தின் மத்தியிலும் நீங்களும் நானும் ஜெப விழிப்புடன் இருப்போம் அப்படின்னு சொன்னா, சாத்தான் நம்ம என்ன செய்யலாம், மேற்கொள்ள அது நமக்கு என்ன செய்யுமா, பலத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய சாத்தான் அல்லது பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான், வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 5:8 சொல்லப்படுகிறது. காலையில் உறுதியாக இருந்த பேதுருக்கு என்னது, இரவில் பிசாசனால் என்ன செய்யப்பட்டார், வீழ்த்தப்பட்டார். ஆகையால் எனவே ஜெப விழிப்புடன் நம்ம வாழணும். நம்ம காலையில நல்லா ஜெபிச்சிட்டோம், அதனால சாயந்தரம் வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு இல்லை. பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி போவதற்கு அல்லது தாங்கி கொள்வதற்கு, அதில் விழாமல் இருப்பதற்கு தெய்வ ஒத்தாசைக்கு நம்ம என்ன செய்யமா, ஜெப விழிப்புடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம் என்னன்னா, கரை என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்துவது என்னது, சாத்தானின் நோக்கம். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடணும், நம்ம மேல கரையை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப விருப்பம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, சில வாஷிங் பவுடருக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறப்ப எவ்வளோ கரை பிடிச்சிருக்கு, ஒரு வாஷ்லேயே போயிடும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம்ல. அது ஆனால் சாத்தான் என்ன செய்யுது, எல்லாரும் மேலே எப்படியாச்சும் கரை படிஞ்சிடணும் அப்படின்றது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் பரிசுத்தர், அவரை பார்க்க போறவங்க எப்படி இருக்கணும், கரை திரையற்றவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னு சொன்னா, அதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க, அதுக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவ ஒத்தாசையை கேட்கிறாங்க, ஆவியானுடைய வழிநடத்துல கேட்கிறாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா, சாத்தான செய்ய மாட்டான், விட மாட்டான். அவங்களை என்ன செய்யறான், ஏன்னு சொன்னா, நமக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. புதிய வானம் வரப்போகுது, புதிய பூமி உங்களுக்காக என்ன செய்ய போற, தரப்போற. அதனால நீங்க என்ன செய்யுங்க, காத்திருந்து என்ன செய்யுங்க, கரை திரையற்றவங்களா இருங்க அப்படின்னு நமக்கு
சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், கரை திரை படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பாத்தீங்கன்னா நீங்க இங்க ரோட்ல போகிறப்போ எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அங்க போகும்போது கொஞ்சம் தள்ளி போவீங்க. ஏன்னு சொன்னா சில வாகனங்கள் அங்க வந்து ஓடும்போது என்ன செய்யும், அதுல இருந்து சாரல் மேல அடிச்சோம், நம்ம ட்ரெஸ் மேல பட்டுறோம்னு சொல்லி எவ்வளவு கேர்ஃபுல்லா போறோம். அதே மாதிரிதான் நம்ம ஆவிக்குரிய வழிகளும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும் அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதை உள்ளவர்களாக போகணும். கரைத்திரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் என்னது காணப்படும்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2வது நமக்கு சொல்றாங்க. 3வது என்னன்னு சொன்னா ஆவலுடன் காத்திருக்கணும். இன்னொன்று என்னன்னா ஆவலுடன் காத்திருக்கிற பிள்ளை. எதுக்கு ஆவலுன்னு காத்திருக்கணும், இயேசு அறிகிற அறிவுல என்னது நமக்கு என்னது ஆவலா இருக்கணும். அந்த ஆவல் இருந்துச்சுன்னா இயேசுவை நம்ம அதிகமா அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இயேசுடைய அன்பை அதிகமா அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு சமாதானம் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும், சமாதானம் மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு அது பெருகும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டோடைய அன்பை புரிய புரிய உலகத்தின் காரியங்கள் எல்லாம் வச்சு நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பா வெறுத்து சாத்தானை எதிர்ப்பதற்கான பலத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நம்ம பேதுரு வந்து இயேசுவோடு இருந்த உறவை நிமித்தமாக மனம் திரும்பி அவர் பெரிய ஊழியங்களை ஆண்டவருக்காக செய்தார் இல்லைங்களா. அதே போல நீங்களும் நானும் ஆண்டோடைய வருகையை காத்திருக்க நீங்களும் நானும் பேதுருவின் அனுபவத்திலிருந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற அனுபவங்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்து நாம சில குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஜெப விழிப்புடன் இருக்கணும், கரைத்திரையற்றவர்களா இருக்கணும், ஆர்வத்துடன் ஆவலுடன் ஆண்டோடைய வருகையை காத்திருக்கணும். அப்படி காத்திருப்போம்னு சொன்னா ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யலாம், அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துல போய் அவரோடு கூட நித்தியமாக வாழ்கிற பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருப்பீங்கன்னு சொன்னா ஜெபம் செய்வோமா, ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐசியமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பு பெரியது ஆண்டவரே. இத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, நீங்கள் தவறு செய்தாலும் உங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி பேதுடைய வாழ்க்கையை எங்களுக்கு நீர் காட்டினதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் அநேக வேளையிலே நிற்கிறோம் என்று சொல்லி பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு தெய்வ ஒத்தாசை எங்களோடு கூட இருக்கு, நீங்கள் உதவி செய்யுங்க. வியாதியோடு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வியாதி படுக்கையை மாற்றி உடைய காரியங்களை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நீர் மாற்றி தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களோடு கூட கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, உடைய ரத்த கொட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. சாத்தாண்டு சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, மாண்டு போய் விடாதபடிக்கு உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கு, நீர் உதவி செய்யுங்க சாமி. தொடர்ந்து இந்த நாள் முழுதும் எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.